சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு முக்கிய விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு அங்கு குமறிக்கொண்டே இருக்கின்றாய். நடக்குமா நடக்காதா என்று தானே எப்பொழுதும் சந்தேகத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் தான் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அதன் பின்னும் ஏன் குழந்தையே இவ்வளவு வருத்தங்கள், இவ்வளவு சோதனைகள்? வருத்தங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய சோதனைகளை நீ தலையில் சுமந்து கொண்டே செல்லாதே. மனதில் பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதே. உன் சாயப்பா தான் உனது அனைத்து சுமைகளையும் சுமக்கிறேன் என்று சொல்லிவிட்டேனே. அதன் பின்னும் ஏன் போராட்டம்? பல நாள் வாழ்கின்ற மனிதன் மட்டும்தானே எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பூக்கள் ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கே நம் காலம் முடிந்த பிறகு உதிர்ந்துவிடும் என்று தெரிந்த பிறகு எவ்வளவு சந்தோஷமாக பூக்கின்றது. அந்த பூக்களைப் போல் நம் வாழ்க்கையை நாமே மாற்றிக்கொள்வோம் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு தருணத்தையும் கருணையால் எதிர்கொள்ளாதே, கோபத்தால் எதிர்கொள்ளாதே. ஒரு மனிதன் எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கோபத்திற்கு மதிப்பே இல்லை. சில நேரங்களில் நாம் நியாயமான விஷயத்திற்கு கோபப்பட்டால் கூட இவர்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்பொழுதுமே இப்படி கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அங்கிருந்து நம்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விடுவார்கள். ஆகையால் தான் சொல்கிறேன், என் குழந்தையே, எப்பொழுதும் நீ நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய முடிவு அடுத்தவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. என் சாயப்பா இருக்கையில் எனக்கு என்ன கவலை? நான் எல்லா பிரச்சனைகளையும் துணிச்சலோடு தான் எதிர்கொள்ளவே என்ற நம்பிக்கையை மட்டும் உன்னில் வளர்த்துக்கொள். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கையில் ஒருவருக்கும் ஒருவர் கஷ்டங்களை இருக்கத்தான் செய்கிறது. அதில் இருந்து நாம் எப்படி மீண்டு வருகிறோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுகிறது. ஆகையால் தான் சொல்கிறேன், நீயோ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. வந்தது போகட்டும், வருவது வரட்டும் என்ற நினைப்பை தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் நீ பிடிப்பே இல்லாமல் இருந்து கொள்வது தான். உன் வாழ்க்கையில் ஏற்படும் வெறுமைத்தான் உன்னை நீ யார் என்று புரிய வைக்கிறதோ. நீ தனிமையில் இருக்கும் பொழுது பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார். நாம் எதற்காக இப்படி இருக்கிறோம்? நாம் ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனத்துடன் இருக்கின்றோம்? நாம் வேலையை நாம் செய்துதானே ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே. அதுதான் உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். அதை விட்டுவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, எனக்கான விஷயம் எப்படி நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று நீ குழம்பி தவிப்பதை மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்து விடுமா என்ன? எப்படி மாற்றம் வந்துவிடும்? மாற்றம் வேண்டும் என்று நீ உனக்குள்ளே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? உன்னில் இருந்து தானே ஆரம்பிக்க வேண்டும் குழந்தையே. அதை விட்டுவிட்டு எனக்காக மற்றவர்களை மாற வேண்டும் என்று நீ எந்த எதிர்பார்ப்புடன் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? மற்றவர்களிடம் இருந்து உன் எதிர்பார்ப்புகள் குறைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து கொள்ளலாம். அதற்காக எல்லாவற்றையும் அவர்களிடம் இருந்து எதிர்பார்த்து கொள்வது என்பது மிக தவறான ஒன்றாகத்தானே இருக்கிறது.
எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நீ எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. இது உன்னுடைய வாழ்க்கை. அதில் நீதான் உனக்காக பாடுபட வேண்டும். நீதான் உனக்காக இங்கு போராடவும் வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை உனக்காக இங்கு மாறிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நீயோ என் சாயப்பா என் கையில்தான் தர வேண்டும் என்று அங்கு அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய். அதுதான் வேண்டாம் என்று சொல்கிறேன் குழந்தையே. நீ உனக்கான முயற்சியை எங்கு துளைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கான இலக்கை அடைவதற்கு அது எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு புரியாதா? நீ ஒரு சில விஷயங்களில் அப்படியே இருந்து விடுகிறாய். முடிவு எடுக்க தெரியாமல் இல்லை, ஆனால் முடிவு எடுக்க உன்னால் கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, அதற்காகத்தான் நான் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறேன். அதன் பின்னும் ஏன் இப்படி தவித்து கொண்டிருக்கிறாய்? முதலில் நீ வேலையே, அதாவது நீ முதலில் வெளியே வா. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உறுத்து பார். அப்பொழுதுதான் உனக்குள் நடக்கும் விஷயங்கள் பற்றி உனக்கான தெளிவான கருத்துகள் இங்கு பிறக்கும். அப்படி இருக்கும்போது தானே உனக்கான நல்ல முடிவை எடுக்க முடியும். அதை விட்டுவிட்டு இப்பொழுதே நாங்கள் கேட்டதை தாருங்கள் அப்பா என்று அடம்பிடித்தால் என்ன ஆவது குழந்தையே? நான் நினைக்கின்ற விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்பொழுதே வேண்டும், அது உடனடியாக வேண்டும். அதற்காக நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொல்வதுதான் மிகவும் தவறான செயலாகும். தவறாக ஒன்றாக இருக்கிறது. என் குழந்தையின் வாழ்வில் நான் மறுமலர்ச்சி ஏற்படுத்ததான் வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு நீயும் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? நான் தரும் சந்தோஷங்களை நீ சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். நீயோ நினைத்து கொண்டிருக்கிறாய், நம் சாயப்பா நமக்கானது தருவது விட்டு வேறு எதையோ கையில் தருகிறாரே என்று தானே. நான் உன்னிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நான் எதை தந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குதானே. அதன் பிறகு நீ ஏன் நான் தருவதை ஏற்க மறுக்கிறாய்? என் குழந்தையே, வாழ்வை நான் மறுமலர்ச்சி ஏற்படுத்ததான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ அந்த காரணத்தை புரிந்து கொள்ளாமல் என் மீது எப்பொழுதும் சங்கடம் பட்டு கொண்டே இருக்கின்றாய். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நீ தெளிவாக இருந்தால்தான் உன்னை ஒரு உதாரணமாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு நீ எப்பொழுதும் குழப்பத்துடனே இருந்தால் அவர்கள் எப்படி கண்ணே உன்னை மதிப்பார்கள்? எப்பொழுதும் நாம் மற்றவர்களை முன்னிலையில் நாம் தரம் தாழ்ந்து விட கூடாது அல்லவா? என் சாயப்பா இருக்கும் வரை என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அதற்குள்ளே நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.